வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: பெற்றோர்கள் வழி வாழ்க்கை முறை தொடர்ந்து பிள்ளைகளின் உடல் நலமும் அறிவுமாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவர் உயிர்கள் கருத்தொடராம். பிள்ளைகளோடு இணைந்துவிடும் இயற்கை நியதி. பிள்ளைகளை பெற்றோர்கள் தவமியற்றி அறமும் செய்தால் இப்பேராக்கம் வழி வழியாய் தொடர்ந்து வந்து குடக்குடியை தூய்மையாக்கும். பிள்ளைகளும் பெற்றோரும் இணை தொடராம். இப்பேரிணைப்பில் இருவருமே ஒன்றே ஆவர் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல, தந்தை தாய் இருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தும் அந்த இருயிர் வினைகள் அறமும் மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிர் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அம்மா, அவர்களுடைய அம்மா அப்பா, அவர்களுடைய அம்மா அப்பா தொடர்ந்து வந்த அந்த ஒட்டுமொத்த பதிவுகளும் அம்மாவினுடைய நாதத்தின் வழியாக நாம் பெற்று நாம கர்ப்பத்துல நாம வளர்றோம். அதே போல தந்தை, அவர்களுடைய அம்மா அப்பா, அவர்களுடைய அம்மா அப்பா தொடர்ந்து வந்த அந்த விந்தின் மூலமாக தாயினுடைய நாதமும் தந்தையினுடைய விந்தும் இந்த இரண்டும் இணைந்து நாம தாயினுடைய கர்ப்பத்துல நாம வளர்ந்து வர்றோம். இந்த விந்து நாதம் சேர்ந்ததுதான் நம்முடைய இந்த உடல் உருவாகிறது. நமக்கு அந்த அம்மா அப்பாவினுடைய அந்த பதிவு, நாம் பெற்ற அந்த முன்வினை பதிவு, அதுதான் நம்முடைய அறிவாட்சி தரமாக நாம பெற்று வளர்ந்து ஜனனமாகி அதன் பிறகு நம்முடைய மூளைசல் கட்டும் வரை நாம அவர்களுடைய பதிவுகள் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை அமையுதுங்கிறத இயற்கை அது. அப்ப நாம இதை புரிந்து கொள்ளணும். தாய் தந்தை பதிவுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது நம்முடைய உடல் நலமாகட்டும், நம்முடைய அறிவாட்சி தரமாகட்டும், இவை அனைத்துமே நமக்கு அந்த வெந்துநாத அந்த சுக்கிலத்தின் மூலமாக நமக்கு ஒரு ரெக்கார்டர் கேசட் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ரெக்கார்டர் கேசட்டின் அடிப்படையில தான் நாம நம்முடைய வாழ்க்கையானது அமையுது. குழந்தைகள் வாழ்க்கை சிறப்படைய பெற்றோர்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா, நல்ல தவ வாழ்க்கையாக வேதாத்திரிய மனவளக்கலை பயிற்சியை பயின்று தவ வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு மௌனம் தற்சோதனை என்ற அளவுல தங்களை உயர்த்தி கொண்டு இறை உணர்வு பெற்று அறநெறி பின்பற்றி வாழும்போது, அந்த அறநெறி வாழ்க்கைய தாய் தந்தை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இறை உணர்வு நிலையிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு தாங்கள் கொடுத்த அந்த பெற்றோர்கள் அந்த சுக்கிலத்தின் மூலமாக கொடுத்த முன்வினை பதிவுகளும் நீங்குது என்று சாமிஜி சொல்றாங்க. ஒவ்வொரு குழந்தையிடம் இருக்கக்கூடிய அந்த பதிவு என்பது அம்மா அப்பா அவர்கள் முன்னோர்கள் கொடுத்த அந்த பதிவு தான் என்பதை புரிந்து கொள்ளணும். பெற்றோர்கள் எல்லாம் குழந்தைகள் கிட்ட எந்த விதமான ஒரு வருத்தமோ கோபமோ அவங்களுக்கு ஒரு சிரமமோ கொடுக்காம நாம வாழ்த்து காப்பு கொடுத்து கொண்டே இருந்தோம் என்று சொல்லி சொன்னா அவர்கள் அவர்களுடைய அந்த தெய்வீக நிலை பெறுவதற்கு, ஒரு தெய்வீக தன்மை அடைய அவர்களால முடியும். ஒரே ஒரு உதாரணம், ஒரு வழிபோக்கர் ஒரு 4 சுமைய சுமந்துக்கிட்டு போறாங்க. அப்ப அந்த வழிபோக்கர்கிட்ட இருந்து அதே வழியில போய் கொண்டு இருக்கிறவங்க, எங்ககிட்ட ஒண்ணு கொடுங்க, ஏன் 4 நீங்க சுமந்துட்டு போறீங்க, நாங்களும் அதே இடத்துக்கு தான் வர்றோம் என்று சொல்லி ஒரு 2 பேர் ஆளுக்கு ஒரு பார்சலை வாங்கிக்கிறாங்க. அந்த வழி போக்கர் அந்த 2 மட்டும் சுமந்துட்டு போறாங்க. அவங்க அந்த 2 சுமையை சுமந்து கொண்டு வர்றவங்க ஏதாவது கொஞ்சம் ஸ்லிப்பானா கூட
இந்த வழிபோக்கர் கொஞ்சம் தன்மையோடு சொன்னா அவங்க அதை சீர் செய்வாங்க. கொஞ்சம் வேகப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, ஐயா இந்த நீயே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே சுமத்திட்டு போயிடுவாங்க. இது உதாரணம். அப்ப அதுபோல நம்முடைய குழந்தைகள் நம்முடைய அறிவாட்சி தரத்தாலையும் அவர்களுடைய அந்த வாழ்க்கையானது அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் அவர்களுக்கு தொடர்ந்து காப்பு வாழ்த்து கொடுத்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவர்களும் இறை உணர்வு பெற்று அறநெறி பின்பற்றி வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வள